காய்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா 1/2 kg மட்டனில் சீரக சம்பா தொன்னை பிரியாணி செய்ய போகிறோம். தொன்னைனா இப்படி இத்திருந்து தொன்னை இருக்கும்ல, இந்த கோயிலெல்லாம் அந்த தொன்னையில் போட்டு கொடுப்பாங்க, அதுதான் தொன்னை பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு 400 கிராம் ரைஸ் சீரக சம்பா எடுத்துக்கலாம். அதாவது ஓகே 38 கிராம் அதிகமாக இருக்குது, நோ ப்ராப்ளம். அதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து ஊற வச்சு கழுவிடலாம். 3 தடவை கழுவுனா கரெக்டாக இருக்கும். சரி, இது எல்லாருக்குமே பத்துமா? போதும். நம்ம என்ன வீட்டில் 5 பேர், ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் எல்லாரும். ரெண்டாவது, இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வேணும். இருந்தாலும் சின்னதாக இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு 6 வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டாவது ஒரு 2 தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, மல்லி இலை, அப்புறம் பட்டை லவங்கம், இதெல்லாம் ஒட்டுக்கா வச்சு வறுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதை அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மசாலா பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறதுக்காக அதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 தான் ராசியான நம்பர். அதுக்காக வாடும். இதில் 2 இலை, 4 இது என்னது ஏலக்காய், அப்புறம் அந்த பூவு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இது கூட நம்ம உரிச்சு வச்ச வெங்காயம், இதுதான் பெரிய பாஜகக்காரனா. வெங்காயம் போட்டுக்கலாம். இதை ஒழுங்கா கட் பண்ணாம விட்டுட்டான், அம்மா கையை அடிச்சிருக்கோம். சாரி காய்ஸ், இந்த ட்ரபுளுக்கு மன்னிப்பு இருக்கிற கத்தி முன்னையா இருக்குது. அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட 3 பச்சை மிளகா. கழுவினியா? சாரி, எல்லாம் தெரியுது. ஓவரா கம்மி பண்ணி வை. கம்மி பண்ணக்கூடாது, தயாராக பண்ணணும். சாய் வா செய்யலாம், வா சாய். நீ அவ மேல அது கழுகு. சாரி. இது கூட ஒரு கொத்து, ஒரு கைப்பிடி மல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட். தொன்னையா? முன்ன என்ன டிஃப்ரெண்டா இருக்கும். பச்சை கலர்ல இருக்கும் பிரியாணி. அது பேர் தொன்னை, அதுக்குன்னு தொன்னையில தான் செய்யணும்னு எதுவும் இருக்கா? ஓகே. இப்போ நம்ம இதை ஃபைன் பேஸ்டா அரைக்கணும். நல்லா அரைச்சிருக்கணும். சூடாரணம். இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு தயிர்,
ஒரு 4 ஸ்பூன். அப்புறம் டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன். அப்புறம் காஷ்மீர், கொஞ்சம் நமக்கு சிவப்பு கலர்ல ஃப்ளேவர் வரும்னா காஷ்மீர் பவுடர் 1 ஸ்பூன். இவ்வளோ போதும். கறி மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் இதுக்கு வேற என்ன, மல்லித்தூள் 1 ஸ்பூன். இது கூட சால்ட்டு கொஞ்சம். அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது எங்கிட்ட இருக்கிறதுனால அதையே ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூனு போதும் தானே. 1 ஸ்பூன் கொஞ்சம் போட்டுக்கிட்டா மனசு கேட்கல, அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதான் நல்லா ஜீரணாகவும் நல்லா 2 பாத்ரூம் போகும், நல்லா புருன்னு வரும். ஏன்டா எதுக்குள்ளடா சொல்கிறேன் அப்படியே பண்ணுறேன். சூப்பராகவும் நினைக்கிறாங்க. ஒரு கப்பு ஓட்டக்குண்டா சிக்கன் தண்ணி. ஓகே, இந்த சட்டியே தான் டெய்லி எடுத்து போடுவியா நீ? வேற சட்டி இல்ல. நீங்க வந்து நல்லா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்க புதுசா பாத்திரமாச்சும் வாங்குவோம். எதுவுமே இல்லையா அப்படி கேட்பாங்க. ஒரு இலை, ஒரே ஒரு 2 லவங்கம். ஏலக்காய் அது கூட தெரியாம இப்போ இது பண்றாங்க, பிரியாணி செய்றாங்க. ஒரு 4 லவங்கம், ஒரு அந்த பூவு. அப்புறம் இடியணும், உருண்டையா இருக்குது, இதையும் போடலாம். பட்டை மட்டும் இல்லை, குட்டியா ஒரு பட்டை இருக்குது பாருங்க. பட்டை நம்ம வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் அரைச்சோம். 2 பெருசு இல்லை, சின்னது 3 போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். சாரி இதில் வந்து ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, மன்னிக்கவும். ரொம்ப ஃபேவரட்டான நெய்யை ஊற்றாம விட்டுட்டேன். ஏன்னா நெய் வந்து வெங்காயத்தோட ஊறுறப்ப நல்லா இருக்கும். மீதி வந்து கடைசியாக தம் சட்டி கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்கும், பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, கண்டுக்காதீங்க. ஆமாம், இது ஏதோ ஒரு துளி வந்து எவ்வளோ கிலோகிராம் வந்து பிளாஸ்டிக். ஆமாம், இந்த பேனில் அது என்னன்னு தெரியல, விற்கிறாங்க, கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணுது. அப்புறம் அவங்களே வந்து இதில் இவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குன்னு போடுறாங்க. நம்ம எதை நம்பி பண்ணுறோன்னு தெரியல. எப்படியும் பழங்காலத்தில் இருக்கிற உணவு முறையில் நம்ம இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு சாவலாம். இந்த கொரோனா வேக்சின் நம்ம எடுத்ததுலேருந்து எப்போ யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னே தெரியல. அந்த நிலைமை வர்றதுனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா எது கண்டுக்கப்படுதோ வச்சு செஞ்சு. இது பாருங்க, பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வச்சிருந்த மட்டன் இது லைட்டாக ஒரு டேஸ்ட் பார்ப்போம். மசாலா எந்த அளவுக்கு இறங்கிருக்கு.
சூப்பராக இருக்குது. கறி எப்படி இப்போ நம்ம தம் போகிறப்பே வெந்துடும் நினைக்கிறேன். அதுக்கு ஒன்று எடுத்து வச்சு பார்ப்போம். சூடு கறி வேகலையடி. வேகலையே, அதுதான் நான் ஒரு 5-6 விசில் அடின்னு சொன்னேன். வந்துருச்சு. இதை வச்சிடலாம். இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. புதினா ஸ்மெல் அதிகமாக. இப்போ வந்து அப்படியே அந்த நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண மசாலா, ரெண்டாவது அரைச்ச அப்படியே கொதிக்க விட்டு அந்த மசாலாவோட அது அப்படியே மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ரைஸ் போட்டோம்னா பிரியாணி ரெடி. அவ்வளோதான். அளவு வேணும்ல. 1 தொன்ன பிரியாணி 2 போதும் தானே. தொன்ன பிரியாணி 3. ஓகே. இப்போ பார்த்தீங்களா கலர் பாருங்க, பச்சை கலரில் இருக்கா. இப்போ நம்ம ரைஸோட போடுறப்ப அப்படியே லைட்டாக இப்போ எடுத்து கொதி விட்டாச்சு. இந்த கொதிச்சல்லையே அப்படியே நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டால் லாஸ்ட் ப்ராசஸ் இதுதான். போட்டுட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த குண்டா நம்பி வெளியில வரப்போது நினைக்கிறேன். ஏன்னா இது ராசியான குண்டா, இதில் செஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம அப்படியே போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் இந்த லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அந்த அரிசி ஹை ஃப்ளேம்லேயே வைப்போம். அப்போ தான் அந்த அரிசி நல்லா உப்புனதுக்கப்புறம் நான் மூடி வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்படியே லைட்டாக மெதுவாக நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சோறு அப்படியே பொங்க பொங்க அப்படியே அது வந்து பாஸ்மதி தான் ஒடியும். இது ஜீரக சம்பா. ஜீரக சம்பா அவ்வளோ சீக்கிரம் ஒடியாது. பாஸ்மதியோட ஜீரக சம்பா தான் டேஸ்ட்டு அண்டு வந்து ஹெல்த்தி. பயங்கர ஹெல்த்தினா ஜீரக சம்பா தான். அடுத்து அதோட ஹெல்த்தினா கேரளா ரைஸ், ரெட் ரைஸா. ஓகே காய்ஸ், நல்லா மிக்ஸ்டு ஆயிடுச்சு. ஓரளவுக்கு அரிசி உப்பிருச்சு. ஆனால் அது நல்லா அந்த மசாலாலாம் அரிசி கூடயும் கறி கூடயும் ஊடுறப்ப நம்ம அந்த தொன்ன பிரியாணி டேஸ்ட் அப்படியே. தொன்ன பிரியாணினா எப்படின்னா அதோட டேஸ்ட் என்னன்னா கம்மியான அளவில் அதிகப்படியான டேஸ்ட்டும் சுவையும் கொடுக்கறது வந்து தான் அந்த தொன்ன பிரியாணி. இது மற்றதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து கம்மி பண்ணிடுவோம். கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அரிசிலையும் கறியிலையும் கம்மியாக தான் வந்து ரைஸ் அந்த டேஸ்ட் வந்து பிரியாணியோட தான் இறங்கும். ஆனால் தொன்ன பிரியாணிக்கு நம்ம அப்படி இல்லை, நிறைய நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம். அதனால் இது சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இதோட நம்ம மூடிக்கலாம். லைட்டாக மேலாப்பில் நெய்யை ஊற்றிடுறேன். ஏன்னா அது அப்படியே கீழே இறங்க அடி பிடிக்காது. கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு. முடிஞ்சது. ஃபுல் ஸ்லிம்மில் வச்சுட்டேன். இப்போது இதோட மூடியை போட்டு மூடிட்டேன். நம்ம அந்த ஆவி வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி கல்லை வச்சு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணால்
அடியில் இது வைக்கலாமா? இதில் வந்து அடியில் வந்து கல் வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் அது பழைய குண்டை அடி பிடிக்கும். அதனால் நல்லா நடுவில் வை. ஓ சட்டியா? சட்டி போடணுமா உனக்கு? சட்டி போடாமல் நடக்க மாட்டியா? இப்போ இதை ஒரு 1/2 hour ஊட்டலாம். அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே ஓகே போட்டு தரேன்டா. காய்ஸ், இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. எடுத்துக்கிறேன். அடுத்து ஓகே, ரெடியா? சுடு. ஆஹா, நல்லா கொல 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 பிரியாணி வந்துருச்சு. நமக்கு தொன்னை பிரியாணி ரெடி ஆகிருச்சு. ரொம்ப வேர்த்துட்டு இருந்தனால டிஷர்ட்டு கழட்டிட்டேன். எனக்கு ஏதோ சுகர் பிபி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஏன்னா இவ்வளோ மாதிரி ஒருத்தி கல்யாணம் பண்ணால் சுகர் பிபி இல்லை, என்ன வேணாலும் வரும். பாருங்க, அது எனக்கு தான் வரணும். பாருங்க எப்படி கொல்ல 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 பிரியாணி. ஐயோ அப்பா, அசல் தொன்னை பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணலாமா? வாவ், போச்சு. எடுக்கிறியா? சாய் ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? சாய் ஓகேவா? சார், சாய்க்கு ஃபுல்லா சீச்சி தான். தொன்னை பிரியாணி சீச்சி. வைசிக்கு ஓகே. இதுக்கெல்லாம் பத்தாதேடி இவளுக்கு. வாங்க டாடி, வாங்க டாடி. உனக்கு என்ன பண்ணாலும் பத்தாதே. போதும். சஞ்சு குடு. சஞ்சு எங்க? சஞ்சு தட்டுக்கு நவுறா. சஞ்சு அக்கா வலி விடுறா. நான் நாளையில இருந்து தான் உடம்பு குறைக்க போறேன். டாடிலாம் வேற மாதிரி மாற போறேன். மம்மி மாதிரிலாம் இருக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சில அடிச்ச மாதிரி போடாத. மூஞ்சில அடிச்ச மாதிரி போட்டேன். டாடி இது வேணுமா? ஓகே.